என்னை பார்த்தா எல்லாம் பயந்து நடுங்குறீங்க. நான் யாரை பார்த்தும் பயப்படுறது இல்லை. நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு. எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் பணங்காடே நான் தான். பணம் ஏறது அவ்வளவு கோலமட. பனை நாடார்கள் மரம், பனை சாதி மரம். இப்ப தென்னை கவுண்டர் மரமா? நீ முருகா அரோகரான்னு சொல்லுவேன். எங்க முப்பாட்ட முருக முகம் வரும், துண்டிச்சா அவன் பேரை என் முகம் வரும். முருகான்னு நீ கத்தினா நான் தான் வந்து போவேன். வேணா கேட்டுப்பாரு. எங்க எந்த பக்கம் போய் கூட்டணி சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவானோ துடிச்சுக்கிட்டு இருக்கு. பதியந்திரி கிடையாது. பணம் ஏறது அவ்வளவு கோலமட. கருப்பட்டி காஃபி கிடைக்கும் இங்க. அது ஏன் இப்படி ஒருத்தன் கிளம்பிருக்காங்க பாருங்க. எங்க பொருளாதாரம் இருக்குது என்னமோ. நேத்து நாங்கெல்லாம் பனையை கண்டுபிடிச்சு அதுல கல்லு 17 கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிட்டுக்கிறேன். பனை நாடார்கள் மரம், பனை சாதி மரம். இப்ப தென்னை கவுண்டர் மரமா? இல்ல கேரளால தென்னை இருக்குது, அது என்ன மரம்? நாயர் மரமா இல்ல நம்பூதிரி மரமா? ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு? இது மீன், அது மீன், அது ஒரு சாதியா? நாடார் பிடிக்கிறான், முஸ்லீம் பிடிக்கிறான், முத்தரையர் பிடிக்கிறான், தேவர் பிடிக்கிறான். எங்க ஊர்ல ராமேஸ்வரத்துல போஸ் மரவர் தான் மீனவர் சங்க தலைவராக இருக்காரு எங்க ஊர்ல. என்னை பார்த்தா எல்லாம் பயந்து நடுங்குறீங்க. நான் யாரை பார்த்தும் பயப்படுறது இல்லையே. நான் இசட்டு ஒய் பிரிவுலாம் வச்சுட்டு போறது, தனியா தான் வாகனத்துல போவேன். நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு. எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நீங்க பயப்பட மாட்டேங்க. உங்க கூட வரவங்களை இந்த மாதிரி அச்சுறுத்தினா என் கூட பயப்படுறேன், வரவே மாட்டான். இது கோழைகளின் கூடாரம் இல்ல, வீரர்களின் இது பெருங்கூட்டம். இது அதெல்லாம் நாங்க அதுக்கெல்லாம் பயப்படல. இவங்கதான் சொல்லுவாங்க பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் பணங்காடே நான் தான். நான் வன்னிக்காட்டு புலி, நான் பணங்காட்டு நரி எல்லாம் கிடையாது. அவங்க என்னுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணி முருகன் மாநாடு போடுறாங்க. நீ முருகா அரோகரான்னு சொல்லுவேன். எங்க முப்பாட்ட முருக முகம் வரும், துண்டிச்சா அவன் பேரை என் முகம் வரும். வேற எந்த நீ குன்ன குடிக்க அன்னக்காவடி எடு, தலைகள்னா தண்ணி குடி. நீ என்ன காவடி எடுத்தாலும் நான் தான். முருகான்னு நீ கத்தினா நான் தான் வந்து போவேன். வேணா கேட்டுப்பாரு. இத்தனை கட்சி இருக்கு, இவ்வளவே இருக்காங்க, ஒருத்தர் பேச மாட்டாங்க. நான் பனை ஏறி கல்ல இருக்கிறதுல ஐயோ உயா அப்படின்னு அந்த முருகன் கோயில்ல தமிழ்ல ஓதணும்னு சொல்றேன். அதுக்கு ஏன் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்க? எல்லா தமிழனும் செத்து போயிட்டானப்போ. அவனுக்கு ஒன்னும் வைத்தறிச்சல் இல்ல. இந்த சாரா வியாபாரத்தை கெடுத்து போறான் போல் இருக்க. என் பாக்குற வேலை. நீங்க திறக்க மாட்ட. நீ கோயில்ல குடமுழுக்கு என் தாய்மொழியில சொல்ல மாட்ட. இது எத்தனை நாளைக்கு நடந்துரும்? திமுகவே இன்னொரு 50 வருஷத்துக்கு ஆட்சியில் இருக்குமா? அப்படிதான் நினைச்சாங்க. என்னை முதல்ல வரும்போது இவன்லாம் ஒரு ஆளா 234 தொகுதியிலையும் போட வந்தல 234 பேர் இருக்கானா அப்படின்னு கேட்டேன். என்னென்னமோ பண்ணி பார்த்தா. இப்போதைக்கு எங்க எந்த பக்கம் போய் கூட்டணி சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவானோ துடிச்சுக்கிட்டு இருக்கு. 15 கிடக்குறீங்க.